சம்பந்தமாக பரிசீலிக்கிறேன் எல்லாம் சொல்லல. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக நிறைவேற்றும் சொன்னார். அதைத்தான் தேர்தல் வாக்குறுதிகள் கூட வரிசையின் 309 318 வரைக்கும் இன்றைக்கு ஜெயலலிதா என்ன நோட்டீஸ்ல கோரிக்கை அச்சிட்டு இருக்கிறோமோ அந்த அச்சிட்டையை வரிசை மாறாமல் தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி. ஆனால் ஆட்சிக்கு வரும் முன்பாக அரசுடைய கோரிக்கைகளை ஏற்பதும் ஆசிரியருடைய கோரிக்கைகளை ஏற்பதும் மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை ஏற்பதுமாக இருந்து கொண்டு ஆட்சிக்கு வந்த பின்பு நிதியமைச்சர் அவ்வாறு சொல்லி, நிதித்துறை செயலாளர் அப்படி சொல்கிறார், தலைமைச் செயலர் அவ்வாறு சொல்கிறார், அரசு இப்படி நிதிநிலை சரியில்லை என்று பொய்யான காரணங்களை சொல்லி கோரிக்கைகளை தள்ளி போடுவதிலே புறந்தள்ளுவதிலே தாமதப்படுத்த இந்த அரசாங்கம் தொடர்ந்து வஞ்சிக்கின்றது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரசாங்கத்திற்கு தொடர்ந்து 4 ஆண்டுகளாக அது கொரோனா காலமாக இருந்தாலும் சரி, பெஞ்சால் புயலாக இருந்தாலும் சரி, எல்லா காலகட்டங்களிலும் இந்த அரசாங்கத்துக்கு முழுமையாக அரசுடைய ஆசிரியர்கள் உறுதுணையாக இருந்திருக்கின்றோம். குறிப்பாக வருவாய்த்துறை ஊழியர்கள், வளர்ச்சித்துறை ஊழியர்கள், மருத்துவத்துறை ஊழியர்கள், காவல்துறை நண்பர்கள் உயிரை துச்சமாக மதித்து கொரோனா காலகட்டத்தில் இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகளை முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்காமல் ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதும் நிதிநிலையரை சரியில்லை என்று சொல்வதும் பரிசீலிக்கிறோம் என்று சொல்வதும் கூட ஒரு உத்தரவாதமற்ற ஒரு வாக்குறுதி தான் இந்த அரசாங்கம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறதே தவிர எங்களுக்கு உறுதியான தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதி நிறைவேற்று சம்பந்தமாக இந்த அரசாங்கம் எந்த விதமான உத்தரவாதம் தரவில்லை என்பதை தான் ஜெயலலிதா மிக ஏமாற்றுதான் தெரிவித்துக் கொள்கிறது. அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும். இது திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி வந்தவர்கள் இதுவரையில் ஏமாந்ததில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பாமல் தான் இதுவரையில் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். நிச்சயம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற உறுதிமிக்க ஒரு செயல்திறமிக்க முதலமைச்சரை தமிழகம் பெற்றிருப்பதால் 2026 நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருப்பவர்கள் ஒரு சிலர் பகல் கனவு, மணலிலே கைரைத்திருக்கலாம், வானத்தை வில்லாக்கலாம் என்று சொல்பவருடைய பேச்சுக்களை எல்லாம் தமிழக மக்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. நிச்சயம் இயன்ற வரையில் பொருளாதார சூழ்நிலையோடு நிச்சயம் தமிழக மக்களுக்கு நீங்கள் கூறியவர்களுக்கு நிச்சயம் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவர்கள் நிறைவேற்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பாடுபடுவார். ஒன்றியத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு அதிகார குவியலும் பொருளாதார குவியலும் ஒரே இடத்தில் குவிந்திருப்பது சர்வாதிகாரத்திற்கு ஒப்பாகும். ஒரு பந்தியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற சக மனிதர்களுக்கு பரிமாறுகின்ற பொழுது ஒருவருக்கு வடை, பாயாசம், கூட்டு பொரியலோடு பரிமாறுவது, ஒருத்தருக்கு வெறும் மோர் சாதம் அளிப்பது என்ற நிலையிலே ஒன்றிய அரசு இருப்பதால் தான் இப்படிப்பட்ட சூழல்கள் சற்று காலதாமதமாக நிறைவேற்றுகின்ற வாக்குறுதிகளாக மாறுகின்றன. ஆகவே நிச்சயம் இவையெல்லாம் உடைத்தெறிந்து கஜானா காலி என்றாலும் தன்னுடைய மதிநுட்பத்தில் இருக்கின்ற செயல்பாடுகள் காலி இல்லை என்ற வகையிலே நிச்சயம் அனைத்து திட்டங்களையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் நிறைவேற்றி காட்டுவார். நன்றி. வேற இதுக்கு மேலேயே போட போறீங்க வாங்க.